வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா HP 15-cs3095nr அப்படிங்கிற ஒரு லேப்டாப்னுடைய SSDயை நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். இந்த மாடல் லேப்டாப்பில் ஏற்கனவே வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 500GB NVMe M.2 SSD வந்தது. ஸோ அந்த SSD ஸ்டோரேஜ் பத்தலை அப்படிங்கிறதுக்காக அதை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது சாம்சங் பிராண்டில் வந்திருக்கக்கூடிய 980 சீரீஸில் இருக்கக்கூடிய 1TB NVME SSDயாக நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஓல்டு SSD எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்து இந்த நியூ SSDயை இதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் எட்ஜஸில் உங்களுக்கு ஸ்க்ரூஸ் இருக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 3 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அதற்கடுத்து இந்த லேப்டாப்னுடைய பாட்டமில் இந்த பாட்டம் பேஸ் கவரில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, இங்கே 2 ஸ்க்ரூ இருக்குது. இந்த 2 பேஸ் சப்போர்ட்லேயும் புஷ்லையும் இருக்காது. ஸோ இங்கே மட்டும்தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கார்னர் ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஸ்க்ரூ, அடுத்து ரெண்டாவது இது, மூன்றாவது இந்த ஸ்க்ரூ, நாலாவது பார்த்தீங்கன்னா இங்கே, அடுத்து இங்கே, ஸோ இந்த ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டு அல்லது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரிமூவல் டூல் இருக்குது. ஆக்சுவலாக என்கிட்ட இப்போ டூல் இல்லை. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு கார்டை இன்சர்ட் பண்ணி நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். மெதுவாக ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா இந்த லாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராக் ஆகிடும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சேஃபான லாக்காக கொடுத்துருப்பாங்க. ஒரு ப்ராப்பரான டூல் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீட்டாக வந்துடும். ஒரு எட்ஜு ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போசிட் எட்ஜு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. லேப்டாப்பை பொறுமையாக பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா ஓப்பன் பண்ணுறது தான் மெயின் விஷயமே. லாக்கெல்லாம் உடஞ்சிருச்சுன்னா திருப்பி மாட்டுறது கொஞ்சம் சிரமம். இந்த மாதிரி எந்த கார்டாக இருந்தாலும் சரி, ஓல்டு சிம் கார்டு வந்த கார்டு அல்லது
வேறு ஏதாவது இந்த மாதிரி கார்ட்ஸ் எதாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்கான டூல்ஸ் இருக்குது. இந்த டூல்ஸ் இப்போ கையில் இல்லை. ஸோ இந்த மாதிரி தள்ளிட்டு வந்தீங்கன்னா அழகாக ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஆல்ரெடி இந்த புஷ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இங்கே எதுவுமே இல்லை அந்த பாட்டமில். எதுவும் அதே போல் இந்த இடத்துலையும் விட்டு ஓகே. ஸோ சேஃபாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டோன்னா இதில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி பாருங்கள். சாரி, ஆல்மோஸ்ட் டைம் 7 minutes ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 512 GB NVMe SSD இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறோம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பினுடைய பேட்டரியை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சேஃபாக ஓப்பன் ஆகிடும். இல்லை அப்படின்னா இந்த கார்னரில் இருக்கக்கூடிய லாக், ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா வரிசையாக, இந்த லாக் எல்லாம் டேமேஜ் ஆகிடும். ஸோ சேஃபாக ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்போது ஓல்டு எஸ்எஸ்டியை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓல்டு எஸ்எஸ்டிக்கு இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ப்ராப்பரான ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பினுடைய பேட்டரியை நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு, இதுதான் பேட்டரி. ஸோ பேட்டரிக்கான கனெக்டர் இதுதான். ஸோ பேட்டரியை நீட்டாக சேஃபாக எடுத்துட்டோம். ஸோ ஐ திங்க் ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஐ திங்க் இது டிஸ்பிளேக்கான கனெக்டர் நினைக்கிறேன். இதுதான் பேட்டரிக்காக இருக்கும். ஸோ பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ, அடுத்து இங்கே ஒன்று, இங்கே ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி பெரிய கனெக்டர்ஸ் டிஸ்பிளேக்கு தான் வரும். பேட்டரிக்கு அடியில் இருக்கிறதுனால எதுன்னு தெரில, நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. சாரி, இப்போ நினைத்தது போல வந்து பேட்டரிக்கு கனெக்டர் எதுவும் இல்லை. பேட்டரி டைரெக்டாக இங்கே கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இது டிஸ்பிளே கனெக்டர் தான். டிஸ்பிளேவாக தான் இருக்கணும். ஸோ பேட்டரி டைரெக்டாக இந்த கனெக்டரில் டைரெக்டாக பின் டைப்பில் லாக் ஆகிடுது. இப்படி தான் பேட்டரி விட்டோம். ஏன்னா இந்த பேட்டரியும் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் இல்லை. ஸோ அதனால் OEM பேட்டரி வாங்கியிருக்கோம். ஸோ பேட்டரியும் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நியூ பேட்டரி.
இது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது ஓல்டு பேட்ரி. ஸோ நியூ பேட்ரி மாற்றுறோம், கூடவே எஸ்எஸ்டி மாற்றிடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம கழட்டின இந்த கனெக்டரை ப்ராப்பராக இப்படி உள்ளே தள்ளிட்டு நல்லா இந்த மாதிரி தள்ளி பிடிச்சி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக போய் லாக் ஆகிருக்கும். ஓகே, தள்ளிட்டு இப்போ எஸ்எஸ்டியை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ எஸ்எஸ்டி வந்து NVMEங்கிறதுனால பிசி ஸ்லாட்டில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஜஸ்ட்டு எடுத்திங்கன்னா வந்துடும். ஸோ இதில் ஆல்ரெடி இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஹைனிக்ஸ் பிராண்டினுடைய 512GB NVMe SSD. ஸோ இப்போது இதற்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாம்சங் SSDயை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ சீல்டு பேக்கிங் தான், ஓப்பன் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஒரு நைஃப் ஸோ பேக்கை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் பாருங்கள், எம்ஆர்பி 16,199 ரூபா போட்டிருக்காங்க. அவ்வளோ ப்ரைஸ்லாம் இல்லை. ஸோ ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கே கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வேளை இந்த NVMe SSD தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள், ஆர்டர் பண்ணி வாங்கி தரேன். ஸோ ஒரிஜினல் பேக்கிங். ஸோ ஓப்பன் பண்ணுறோம். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சேஃபான பேக்கிங்கில் கொடுத்துக்கிறாங்க. சாம்சங் பிராண்டினுடைய மெமரி ப்ராடக்ட். முன்னாடியில் வந்து பார்த்தீங்கன்னா SSD லான்ச் ஆனப்போ ரேட் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. இப்போலாம் நிறைய குறைஞ்சிருச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது, 1TB NVMe M.2. ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க இதில்? ஸோ இதற்கு கீழே ஒன்லி கேட்லாக் பேப்பர், அவ்வளோதான். இவ்வளோ தான் இந்த சாம்சங் SSD பேக்கிங்கில் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம இப்போ SSDயை சேஞ்ச் பண்ணிடுவோம். எடுத்தாச்சு. ஸோ இந்த ஸ்லாட்டில் கரெக்டாக இதே மாதிரி போட்டு உள்ளே தள்ளணும், லாக் ஆகிடுச்சு. ஸோ கரெக்டாக வச்சுட்டு இந்த ஸ்க்ரூ, ஸோ இதுதான் SSDக்கு இருந்த ஸ்க்ரூ. இதே ஸ்க்ரூ ட்ரைவரில் போட்டு சேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்து பேட்ரி. இந்த நியூ பேட்டரியை இதே போல் என்ன பண்ணுறோம், இந்த கனெக்டரில் லாக் ஆகிடுச்சு. இங்கே வச்சுட்டு பாட்டமில் இருந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டோன்னா வேலை முடிஞ்சுது. எவ்வளோதான், உட்காந்தாச்சு. இங்கே பேட்டரிக்கு கழட்டினா ஸ்க்ரூஸ். ஓகே, இந்த இடத்துல ஸ்க்ரூ இல்லை. இங்கே ஒரு லாக்கு, இங்கே ஒரு லாக்கு, இது ரெண்டும் தான் இதுக்கு லாக்கு. ஸோ ஒரு ஸ்க்ரூ போட்டாச்சு. ஸோ ஸ்க்ரூஸ் எல்லாம் நார்மலாக டைட் வச்சுருங்க, ரொம்ப ஹெவியாக வைக்க வேண்டாம். ஸோ இந்த இடத்துல நம்ம கழட்டின ஸ்க்ரூ ஆக்சுவலாக பேட்டரிக்கு ஆனதில்லை, நம்ம கழட்டாமலே பேட்டரி எடுத்துக்கலாம். ஸோ
கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. டஸ்ட்டை எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ ஓகே, இவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ திருப்பி கவரை சேஃபாக அதே போல் அழுத்தி லாக் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூஸ், ரிமூவ் பண்ண ஸ்க்ரூஸ் எல்லாம் அதே இடத்துல போட்டால் முடிந்தது. ஸோ இந்த லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் கவர் இதை சேஃபாக ரிமூவ் பண்ணுறது தான் பெரிய ப்ராசஸ். ஸோ இதை சேஃபாக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே. ஸோ இதே லேப்டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் எஸ்எஸ்டி, அதாவது நார்மல் சட்டா எஸ்எஸ்டி போட்டுறதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ NVMe SSD ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இது பேட்ரி, ரேம், மெயின் மதர் போர்டு எல்லாமே நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு சர்வீஸ் ப்ராடக்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.